சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து ஒரு 32வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள முட்டுக்காடு போட்டு படகு துறையில் எடுத்த படங்கள் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் எந்த இடத்துல அமைந்துள்ளது என்று பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து ஒரு 32 கிலோமீட்டரில் இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்குது. சென்னை திருவான்மியூர்லேருந்து அப்படியே ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா விஜிபி, கோல்டன் பீச்சு, எம்ஜிஎம், டிஷி வேர்ல்டு, கிஷ்கிந்தா தாண்டி அப்படியே ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி, இந்த ஈசிஆர் ரோடு பாண்டிச்சேரி வர போகும். பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வர கூட இந்த ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா முட்டுக்காடு அமைந்துள்ளது. முட்டுக்காடு பாலம் வரும், பிரிட்ஜி, முட்டுக்காடு பிரிட்ஜி தான் கடைசி. இந்த முட்டுக்காடு இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது. இந்த முட்டுக்காடு பாலத்திலிருந்து நேரே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் கோவளம் ஊர் வரும். அங்கே கடற்கரை, கோவளம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அங்கே பெரிய மசூதி இருக்குது, ஒரு பெரிய கோயில் இருக்குது. அதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இந்த முட்டுக்காடு பாலத்திலிருந்து கோவளம் போவதற்கு முன்னாடியே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா கேளம்பாக்கம் வரும். அது கேளம்பாக்கம், அப்படியே தாம்பரம், அப்படியே இந்த ரூட்டு. இந்த முட்டுக்காடு பாலத்திலிருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு ரைட் சைடில் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸோடைய பார்க்கிங் இருக்குது. இந்த முட்டுக்காடு பார்க்கிங் பக்கத்திலேயே ஐ லவ் மகாபலிபுரம்னு பல்லவ மன்னர்கள் மகாபலிபுரத்தில் கட்டிய கோவிலை செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முட்டுக்காடு பார்க்கிங்கிலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே பஸ்ஸுக்கு, ஸ்கூட்டருக்கு, உங்கள் வெஹிக்கிளுக்கும் டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறமா போட்டில் போகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். இந்த முட்டுக்காடு படகு துறை நம்ம தமிழக அரசின் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமானது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் அமைந்துள்ள பகுதி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய பேக் வாட்டர், ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேக் வாட்டர் மாதிரி தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த இடத்துல பேக் வாட்டரில் தான் இந்த முட்டுக்காடு படகு துறை அமைந்துள்ளது. ஆறும் கடலும் சேரும் இடத்தை தான் பேக் வாட்டர் பகுதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த முட்டுக்காடு பகுதியும் ஆறும் கடலும் சேர்ந்த பகுதியாக இந்த இடத்துல ஒரு பேக் வாட்டராக அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் தமிழக அரசு படகுத்துறையை அமைச்சிருக்காங்க. சென்னையில் அமைந்துள்ள இந்த முட்டுக்காடு படகுத்துறை 80s 90s காலகட்டத்திலலாம் சென்னையிலேருந்து ரொம்ப அவுட்ரு பகுதி, சென்னையில் இருக்கிற ரொம்ப பேருக்கு இந்த முட்டுக்காடே தெரியாது. இப்போது இந்த ஈசிஆர் ரோடு டெவலப் ஆகினதுக்கப்புறம் இந்த ஈசிஆர் ரோடு தான் சென்னையிலேயே முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிற பகுதி. நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு இந்த ஈசிஆர் ரோட்டில் தான் அமைந்துள்ளது. அதனால் இப்போ இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸும் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இப்போ நிறைய பேர் இங்கே வர்றாங்க. சென்னையிலேருந்து நிறைய கூட்டம். இப்போ இங்கே முன்னாடிலாம் இங்கே கூட்டமே இருக்காது, கொஞ்சம் படகுகள் தான் இருக்கும். இப்போ நிறைய விதவிதமான படகுகள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழக அரசு இந்த படகுத்துறையை பெரிய அளவில் டெவலப் பண்ணி இப்போ நல்ல வருமானம் பார்க்குறாங்க. 80s 90s காலகட்டத்திலலாம் இந்த முட்டுக்காடு படகு துறையில் இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்க இடமெல்லாம் மரத்தில் தான் வச்சுருந்தாங்க, மரத்தில் தான் செய்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பில்லர்லாம் போட்டு உள்ள இந்த தண்ணி உள்ள பில்லர் போட்டு இந்த பிளாட்ஃபார்மை இப்போ நல்லா பில்லர்லாம் போட்டு சூப்பராக அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மை. 80s 90s காலகட்டத்திலலாம் மரத்தில் தான் இங்கே செய்து வச்சுருந்தாங்க. மரத்தில் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது. அர்ஜுன், சீதா, பல்லவி இணைந்து நடித்த தாயம் ஒன்று திரைப்படத்தில் வரக்கூடிய நானே உன் காதலி பாடலில் வரும் இந்த முட்டுக்காடு. இந்த பாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் முட்டுக்காட்டில் முன்னால் மரத்தில் செய்து வச்சுருந்தாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான்.
கேப்டன் விஜயகாந்த் ராதிகா நடித்த தெற்கத்தி கள்ளன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்திரன் கெட்டது பொம்பளையாலே, அந்த சந்திரன் கெட்டது பொம்பளையாலே பாடல்லையும் இந்த முட்டுக்காடில் படம் ஆக்கியிருப்பாங்க. அப்பமும் அந்த மரம் தான் இருந்திருக்கு பாருங்க, மர பிளாட்ஃபார்ம் தான் இருந்திருக்கு. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். ரஜினிகாந்த் ரூபினி நடித்த மனிதன் திரைப்படத்தில் ரூபினி ரவுடிகளை கொண்டு வந்து ரஜினியை அடிக்க வர்ற காட்சிகள்லாம் இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. மனிதன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியில் இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் பேக் வாட்டருக்கு குறுக்கே அமைந்துள்ள அந்த பாலம் தெரிகிற மாதிரி படம் வைக்கிருப்பாங்க பாருங்க. இதே மனிதன் திரைப்பட சண்டை காட்சி தான். இதே சண்டை காட்சி தான். ரஜினிகாந்த், ராதிகா, கார்த்திக், துளசி இணைந்து நடித்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. இந்த பாடல் இந்த முட்டுக்காட்டில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். 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 இங்கே இருக்கிற இந்த பேக் வாட்டருக்கு நடுவில் அமைந்துள்ள பாலம், இந்த பாலத்தை முட்டுக்காடு பாலம்னு சொல்லுவாங்க. இந்த பாலத்தில் காலையில் வந்தோம்னா சூரியன் உதிக்கிற காட்சி அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி மாலையில் வந்தோம்னா சூரியன் மறைகிற காட்சி அழகாக பார்க்கலாம். ரெண்டு காட்சியும் இந்த இடத்துல அழகாக பார்க்கலாம். இந்த பாலத்து மேலே நின்றுட்டு நிறைய ஆட்கள் இந்த காலையில் சூரியன் உதிக்கிறதுன்னு பார்ப்பாங்க, மாலையில் மறைகிறதையும் இந்த முட்டுக்காடு பாலத்திலிருந்து பார்ப்பாங்க. மாலையில் சூரியன் மறையும் போது இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த பாடல் காட்சியில் அழகாக காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த உன்னைத்தானே பாடலில் அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. கேமராமேனை பாராட்டணும். இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி இணைந்து நடித்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. இந்த பாடலில் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இந்த முட்டுக்காட்டில் தான் படமாக்கியிருக்காங்கன்னு ஆடியன்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு போட்டில் பூவெல்லாம் வச்சு மறைச்சி படமாக்கியிருப்பார். ஆனால் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த பாடல் வந்து பிஜிபி கோல்டன் பீச்சையும் இந்த முட்டுக்காடு இங்கே ரெண்டு இடம் தான். இந்த பாடலை பார்க்குறவங்க ரொம்ப பேர் நினச்சிருப்பாங்க
இந்த பாடல் காட்சி ஊட்டி லேக்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. இந்த முட்டுக்காடை கூட ஊட்டி லேக்கு மாதிரி இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் காட்டியிருக்காங்க அப்போவே. ஆனால் அப்போல்லாம் இங்கே நிறைய பில்டிங் கிடையாது. இப்போ நிறைய பில்டிங்லாம் இந்த பக்கம் அதிகமாயிட்டு. கமல்ஹாசன், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், சிம்ரன், ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடித்த பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி இந்த முட்டுக்காடு, இந்த பேக் வாட்டரு, இந்த பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க. சிம்ரன் இந்த பாலத்திலிருந்து தண்ணியில் குதிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. சிம்ரன் பாலத்திலிருந்து தண்ணியில் குதிச்சதை பார்த்த ரம்யா கிருஷ்ணனும் மணிவண்ணனும் சிம்ரனை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் இந்த தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க. அந்த காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மணிவண்ணனும் ரம்யா கிருஷ்ணனும் முதுகுல ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கிட்டு மீன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பாலத்திலிருந்து சிம்ரனை காப்பாற்ற தண்ணியில் குதிப்பாங்க. அந்த சீனு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த பஞ்சதந்திரம் திரைப்படத்தோட கிளைமாக்ஸில் மணிவண்ணனும் ரம்யா கிருஷ்ணனும் தண்ணி உள்ள இருந்து சிம்ரனை காப்பாற்றி மேலே கொண்டு வரும்போது ரமேஷ் கண்ணா இந்த பாலத்தில் போலீஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து துப்பாக்கியாக தூக்கி காட்டுவார். அந்த சீனும் இங்கே தான் படமாக்குனாங்க. இந்த பஞ்சதந்திரம் கிளைமாக்ஸில் கமல்ஹாசன் இந்த பாலத்திலிருந்து குதித்து சிம்ரனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார். அதோட படம் முடியும். கமல்ஹாசன், மீனா, ஹீரா, மணிவண்ணன் இணைந்து நடித்த அவ்வை சண்முகி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ்லேயும் மீனா இந்த பாலத்திலிருந்து குதிச்சிருவாங்க. இந்த அவ்வை சண்முகி திரைப்படத்தோட கிளைமாக்ஸில் மீனா பாலத்திலிருந்து குதிச்சதும் பின்னாடியே பைக்கில் துரத்திட்டு வர சண்முகியும் பைக்கோட உள்ளே குதிச்சிருவாப்புல. கமல்ஹாசன் பைக்கோட இந்த பாலத்திலிருந்து உள்ளே குதிக்கிற காட்சி இந்த முட்டுக்காடு பாலத்தில் தான் படமாக்குனாங்க. அவ்வை சண்முகி திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் காட்சி முழுவதுமே இந்த முட்டுக்காடு பாலத்துலேயும் பாலத்துக்கு கீழே இந்த முட்டுக்காடு போட்டு ஹவுஸ் இந்த ரிவர்லேருந்து தான் எல்லா காட்சியும் படமாக்குனாங்க. யார் தெரியுமா? தெரியும். பயங்கர லோலாயி. உனக்கு 1008 பாய் ஃப்ரெண்ட்ஸ். டிச்சி. நான் யாருன்னு தெரியாம பேச. நீ பாரு. வேற மாமி சொன்ன கேளு. என்ன மறுபடியும் தண்ணிக்குள்ள போற? உங்க காலை தேடிட்டு போனே. கால் தானே நான் தரேன். நீ எதுக்கு தண்ணிக்குள்ள? இதே அவ்வை சண்முகி திரைப்பட கிளைமாக்ஸ் தான். அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்திருக்காரு. நான் தான் சண்முகி வேஷம் போட்டு அவரை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா வெறுப்பு தான் மிஞ்சம். சண்முகி கொண்டு. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.